நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சார் நான் வந்து ஒரு 3 மாதமாக நான் ஜிஎஸ்டி கட்டாமல் விட்டுட்டேன், எனக்கு பெனால்ட்டி வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இ-காமர்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கணும். இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நம்மளுக்குலாம் அப்ளிகபிள் ஆகாது, இது டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு வகையான நிறுவனமாக இருந்தாலும் கட்டாயம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது கம்பல்சரிங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, வேறு யாராவது உங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லை கம்பெனி நேமையோ டூப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா லீகலாக அவங்கள தடுக்கிறதுக்கான உரிமையை நீங்கள் இழப்பீங்க. வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு சிலர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம் அப்படின்னா வெறும் உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனோ மட்டும் போகாதுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்படி அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கடைப்பிடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் நிறைய பிரச்சனைகளும் பெனாலிட்டியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதுவும் அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 8 முக்கியமான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லையா, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, எங்கே அப்ளை பண்ணுறது, இது அத்தனை விஷயங்களையும் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மை லான்ச் பண்ணியாச்சு, அதாவது உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டீங்க. இப்போ அடுத்து என்னென்னலாம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வாங்கணும் ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்துடலாங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம கண்டென்ட் அத்தனையுமே ஸ்பாட்டிஃபைல அவைலபிளாக இருக்குது. நம்ம கண்டென்ட்டை நீங்கள் இனிமேல் ஸ்பாட்டிஃபைலையும் கேட்டு பயனடைய முடியும். ஸ்பாட்டிஃபை நம்ம சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சரிங்க, நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. நீங்கள் இப்போ உத்தியமில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தான் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. நிறைய சிறு குறு வணிகர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா தங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையே பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு கரண்ட் அக்கௌண்ட் தான் கட்டாயம் யூஸ் பண்ணணும். எதனால் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம், இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றதுல டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்றது இருக்குங்க. இது மொதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட பேமெண்ட்காக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை செக்கோ இஷ்யூ பண்ண மாட்டாங்க. கட்டாயம் உங்கள் கம்பெனி பேரில் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது கேட்பாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக கட்டணும்னாலுமே உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது கம்பல்சரி. அப்படி நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பேங்க், ஒரு கார்பரேஷன் பேங்க் இல்லை ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க், அந்த மாதிரியான ஒரு சின்ன பேங்க் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அதுவே கொஞ்சம் பெரிய பேங்க், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரியான பெரிய பேங்க்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் 2 ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டாவதா ஜிஎஸ்டியோ இல்லை ட்ரேட் லைசன்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூணாவதா உங்ககிட்ட பேன் கார்டு அப்படின்றது கேட்பாங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்கு கம்பெனி பேரில் பேன் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்கு கம்பெனி பேரில் பேன் வராதுங்க. உங்களோட பேன், அதாவது ப்ரொப்ரைட்டருடைய பேனை தான் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு பர்பஸாக இருந்தாலுமே ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்கு ப்ரொப்ரைட்டருடைய பேன் தான் யூஸ் ஆகும். மூணாவது, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலே உடனே ஜிஎஸ்டி எடுத்துடணும் அப்படின்னு. ஆனால் ஜிஎஸ்டின்றது எல்லா பிஸ்னஸ்க்கும் கம்பல்சரி கிடையாதுங்க. அப்போ யாரெல்லாம் கட்டாயம் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுடைய டர்ன் ஓவர். நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட இயர்லி டர்ன் ஓவர் அப்படின்றது 20 லட்ச ரூபாய் தாண்டுச்சு அப்படின்னா தான் நீங்கள் கட்டாயம் ஜிஎஸ்டி எடுக்கணும். அதுவே நீங்கள் கூட்ஸ் டீல் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராகவோ இல்லை ஒரு ட்ரேடராகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டர்ன் ஓவர் லிமிட் அப்படின்றது 40 லட்ச ரூபா. அதாவது வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா தான் கட்டாயம் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும். இது ரூல் நம்பர் 1.
ரெண்டாவது ரூல் அப்படின்றது இன்டர் ஸ்டேட் ட்ரேட். அதாவது நீங்கள் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு உங்களுடைய சேவையோ இல்லை உங்களுடைய பொருட்களையோ அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி கட்டாயம் எடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட கூட்ஸை பக்கத்தில் இருக்க மாநிலமான கர்நாடகாவோ இல்லை கேரளாக்கோ ஆந்திராக்கோ அனுப்புகிறீங்க அப்படின்னா இதுதான் இன்டர் ஸ்டேட் ட்ரேட் அப்படின்வாங்க. அப்படி இன்டர் ஸ்டேட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும். இதுக்கு அந்த 20 லட்சம் 40 லட்சம் அப்படின்ற மாதிரியான லிமிட் எல்லாம் கிடையவே கிடையாது. கட்டாயம் நீங்கள் இன்டர் ஸ்டேட் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்துருக்கணும். மூணாவது ரூல் இ-காமர்ஸ். அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இ-காமர்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துருக்கணும். இந்த 3 ரூல் தான் கட்டாயங்க. அதுவே நீங்கள் ஒரு சிறு குறு வணிகராக இருக்கீங்க, உங்களுடைய டேர்ன் ஓவர் அப்படின்றது 10 லட்சம் 15 லட்சம் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டியது அவசியமே கிடையாது. இஃப் சப்போஸ் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் கட்டாமல் விட்டுடுவாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சார் நான் வந்து ஒரு 3 மாதமாக நான் ஜிஎஸ்டி கட்டாமல் விட்டுட்டேன், எனக்கு பெனால்ட்டி வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டி எடுத்தால் கட்டாயம் நம்ம இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத தாக்கல் செய்யணும். இந்த ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு பெனால்ட்டி அப்படின்றது வருங்க. இதுக்கான ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்றது ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள்ளே ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணிடணும். ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்றதுக்கு அதுக்கு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிடணும். அந்த தேதி தவறிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்குமே உங்களுக்கு பெனால்ட்டி இருக்குது. சரிங்க, அடுத்து 4வது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், லைசன்சஸ். எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கான லைசன்சஸ் இருக்குங்க. மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் அதுக்கான லைசன்சஸ் அப்படின்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான லைசன்சஸ் எடுக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சரர் லைசன்ஸ் எடுக்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு லைசன்ஸ் எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் லைசன்ஸ் எடுத்துருக்கணும், லேபர் லைசன்ஸ் எடுத்துருக்கணும். அதுவே ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஐஇ கோட், ஆர்சிஎம்சி இந்த மாதிரியான லைசன்சஸ் எல்லாம் எடுத்துருக்கணும். ஸோ உங்களது என்ன பிஸ்னஸோ அதுக்கான லைசன்சஸ் வாங்கிடுங்க. வாங்காமல் விட்டிங்கன்னா கட்டாயம் பெனால்ட்டி ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். அடுத்து 5வது ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நம்மளுக்குலாம் அப்ளிகபிள் ஆகாது, இது டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு வகையான நிறுவனமாக இருந்தாலும் கட்டாயம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது கம்பல்சரிங்க. எப்படி மத்திய அரசாங்கம் ஒரு இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான வரி விதிக்கிறாங்களோ அதே மாதிரி மாநில அரசாங்கம் விதிக்கக்கூடிய ஒரு வரி திட்டம் தான் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது. ஸோ எந்த வகையான நிறுவனமாக இருந்தாலும் கட்டாயம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இஃப் சப்போஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலை இல்லை ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வருஷம் கட்டலை அப்படின்ற பட்சத்தில் பெனால்ட்டி இதுக்குமே இருக்குது. அடுத்து 6வது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய பிராண்ட் நேம், உங்களுடைய கம்பெனி நேம், உங்களுடைய லோகோ உங்களுக்கு இல்லை உங்களுடைய கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா அவங்க கம்பெனிக்கு பேர் வச்சுருவாங்க, பிராண்ட் இல்லாமல் வந்து பேர் வச்சுருவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வருவாங்க. அப்படி வரும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா அந்த பேரை இதுக்கு முன்னாடியே வேறு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கம்பெனி நேம் சூஸ் பண்ண உடனேவே முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இஃப் சப்போஸ் நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வேறு யாராவது உங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லை கம்பெனி நேமையோ டூப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா லீகலாக அவங்கள தடுக்கிறதுக்கான உரிமையை நீங்கள் இழப்பீங்க. ஸோ கட்டாயம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிடுங்க. அடுத்து 7வது லோக்கல் பாடி லைசன்ஸ். இதை ட்ரேட் லைசன்ஸ், ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் லைசன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது நீங்கள் கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த ட்ரேட் லைசன்ஸ் அப்படின்றத வாங்கணும். இது எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷனில் இல்லை உங்களுடைய லோக்கல் முனிசிபாலிட்டியில் பஞ்சாயத்து போர்ட்லேயும் நீங்கள் வந்து இந்த லோக்கல் பாடி லைசன்ஸ் அப்படின்றத வாங்கலாம். அடுத்து 8வது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லை கம்பெனியாக இருக்கட்டும் கட்டாயம் ஒவ்வொரு வருஷமே வருமான வரி தாக்கல் செஞ்சுருக்கணுங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்யலை அப்படின்னா உங்களால் பேங்க் லோன் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெவியாக பெனால்ட்டி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் தவறாமல் வருமான வரி அப்படின்றது தாக்கல் செஞ்சுருங்க. இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய லீகல் கம்ப்ளைன்சஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.